ஞாயிற்றுக்கிழமைனா ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்தா கட்டப்பையை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறேன். எப்படியும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் மத்த நாட்களை விட கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். சரி, மதியம் தான் ரகரகமா செய்ய போறோமே, காலையில இட்லியோ தோசையோ உப்புமாவோ செஞ்சு சிம்பிளா வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா அப்பதான் என் கணவர் ஏதோ இங்கிலாந்துலயே பிறந்து வந்த மாதிரி இந்த இட்லி தோசையில எனக்கு வேணாம், எனக்கு ஏதாவது சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்கெட் பிரெட் மட்டும் தான் இருந்துச்சு. இருந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு அந்த பிரெட்டை வச்சு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீன் வாங்கலாமா இல்ல கறி வாங்கலாமான்னு யோசிச்சு ஒரு வழியா இந்த வாரம் கறி எடுக்கலாம் அப்படின்னு மட்டன் கடைக்கு தான் போயிருந்தோம். நல்ல நெஞ்சு எலும்பு கறியா ஒரு 1/2 கிலோவும் கூடவே சூப் வைக்கிறதுக்காக கொஞ்சமா முட்டி எலும்பும் வாங்கிக்கிட்டோம். போன வாரம் கறிக்கடையில ஆட்டு மூளை வாங்கினதை பார்த்துட்டு நிறைய பேர் இது செம்மறி ஆட்டோட மூளை, இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. இந்த செம்மறி ஆட்டு கறியும் வெள்ளாட்டு கறியும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர் பக்கம்லாம் 1 கிலோ ஆட்டுக்கறி வெறும் 750 ரூபாய் தான். கறி வேக வைக்கும் போதே அந்த வாசனை 2 தெருவுக்கு மணக்கும். இப்ப 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அந்த ருசியும் வரல, அந்த மனமும் வரல. கறி வாங்கிட்டு வந்த கையோட அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததும் ஒரு பக்கம் கறியை கழுவிட்டு குக்கர்ல வேக போட்டு குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் மட்டன் எலும்பு ரசமும் ரெடி பண்ணிட்டேன். இதோட ரெசிபி வேணும்னா போன வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.